50 ஆண்டுகளின் பின் மாவட்டபுரம் கந்தனுக்கு மகா கும்பாபிஷேகம். கொழும்பு புறநகர் பகுதியில் துப்பாக்கிச்சூடு, ஒருவர் படுகாயம். போலீஸ் அதிகாரியின் நெகிழ்ச்சி செயலால் மீண்டும் இளம்பெண், குவியும் பாராட்டுகள். பட்டளந்தவில் ரணிலுக்கு சொந்தமான வீட்டில் வதைமுகாம், ஆதாரத்துடன் கிழிக்கப்பட்டது ரணிலின் முகத்திரை. யாழ்ப்பாணம் மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலய சூழலில் பாதுகாப்பு கெடுபிடிகள் காரணமாக ஆலயத்துக்கு சென்ற பக்தர்கள் இன்னல்களை எதிர்நோக்கியுள்ளனர். சுமார் 50 வருட காலத்தின் பின்னர் மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலய மகா கும்பாபிஷேகம் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை காலை இடம்பெறுகின்றது. கும்பாபிஷேக பெருவிழாவில் கலந்து கொள்ள நாட்டின் பல பாகங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அந்த நிலையில் ஆலயத்துக்கு பிரதமர் ஹரணி அமரசூரிய வருகை தரவுள்ளதாக தெரிவித்து ஆலய சூழலில் பெருமளவான காவல்துறையினர், காவல்துறை விசேட அதிரடிப்படையினர், பிரதமர் பாதுகாப்பு பிரிவினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு கெடுபிடிகள் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதிகாலை வேளையில் ஆலய வழிபாட்டுக்கு வருகை தந்த குருக்கள்மாரையும் பக்தர்களையும் கடுமையான உடற்சோதனைக்கு உட்படுத்தியே ஆலய வளாகத்துக்குள் அனுமதிக்கின்றனர். இதனால் ஆலயத்துக்கு செல்வோர் இன்னல்களை எதிர்கொண்டனர். கும்பாபிஷேக பெருவிழாவுக்கு வருகை தந்த தம்மை இவ்வாறு இன்னல்படுத்துவதற்கு பலரும் விசனங்களை தெரிவித்தனர். அத்துடன் பாதுகாப்பு பிரிவினர் ஆலய சூழலில் பாதணிகளுடன் நடமாடுவதையும் அவதானிக்க முடிந்தது. கொழும்பு புறநகர் பகுதியான கிரிபத்கொட கால சந்தி பகுதியில் இன்று காலை போலீசார் நடாத்திய துப்பாக்கிச்சூட்டில் ஒருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். போலீசாரின் உத்தரவுகளை பின்பற்றாமல் ஓடிச் சென்ற மோட்டார் சைக்கிள் மீது துப்பாக்கிச்சூட்டு நடாத்தப்பட்டுள்ளது. கட்டுகசோட்டை பாலத்திலிருந்து இளம்பெண் ஒருவர் மகாவலி ஆற்றில் விழுந்துள்ள நிலையில் சம்பவ இடத்துக்கு அருகில் போக்குவரத்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் பாலத்திலிருந்து மகாவலி ஆற்றில் குதித்து அந்த பெண்ணை காப்பாற்றியுள்ளார். இளம்பெண் ஒருவர் மகாவலி ஆற்றில் விழுந்துள்ளதாக பிரதேசவாசிகள் குறித்த அதிகாரிக்கு தெரிவித்ததை அடுத்து இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதில் உயிர் பிழைத்த இளம்பெண் கட்டுகஸ்தோட்டை பகுதியைச் சேர்ந்த 21 வயதானவர் என தெரிய வந்துள்ளது. அந்த இளம்பெண் தற்போது மேலதிக சிகிச்சைக்காக கட்டுகஸ்தோட்டை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் நேற்று பிற்பகல் நடந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பட்டளந்த வதை முகாம் தொடர்பில் அப்போது காய்த்தொழில் அமைச்சராக இருந்த ரணில் விக்ரமசிங்க தனது அதிகார வரம்பை மீறி அதிகார துஷ்பிரயோக நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தார் என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் பிரதி அமைச்சர் சட்டத்தரணி சுனில் வட்டகல ஆவண ஆதாரங்களை சுட்டிக்காட்டி கருத்துரைத்துள்ளார். 1983ஆம் ஆண்டு மக்கள் விடுதலை முன்னணி தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் அதன்போதே வன்முறைகள் ஆரம்பமானது எனவும் ஆணைக்குழு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இவ்வாறான வன்முறைகள் இடம்பெறுவதற்கு அப்போதைய ஜேஆர் ஜெயவர்தனவும் அந்த அரசாங்கமுமே முதன்மை காரணி என நேற்று இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வின் போது தெரிவித்துள்ளார். அதேவேளை ரணில் விக்ரமசிங்கவும் அப்போதைய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நலிஸ் தெல்லகொடவும் இணைந்து பட்டளந்த வீடமைப்பு திட்டத்திலே மேற்கொள்ளப்பட்ட சித்திரவதைகளுக்கும் படுகொலைகளுக்கும் மறைமுகமாக பொறுப்பு கூற கடமைப்பட்டுள்ளனர் என ஆணைக்குழு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பட்டளந்த வீடமைப்பு திட்டத்தில் சித்திரவதைகள் இடம்பெற்ற வீடுகளில் B2 என்ற வீடு ரணில் விக்ரமசிங்கவுக்கு சொந்தமானது எனவும் ஆணைக்குழு அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளதோடு B8 என்ற வீடு அப்போதைய போலீஸ் அத்தியட்சகர் டக்ளஸ் பீரிஸ் என்பவருக்கு சொந்தமானதாகவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். 1994ஆம் ஆண்டு இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை அடிப்படையாக கொண்டு மக்கள் விடுதலை முன்னணி அழிவுகளை மேற்கொண்டதாகவும் சபுகஸ்கந்த போலீஸ் நிலையம் மீது தாக்குதல் மேற்கொண்டதாகவும் அல் ஜசீராவுக்கு ரணில் தெரிவித்திருந்தார் எனவும் குறிப்பிட்டார். எனினும் 1983ஆம் ஆண்டு இடம்பெற்ற கலவரங்களில் மக்கள் விடுதலை முன்னணியினர் ஒருவரேனும் சம்பந்தப்பட்டிருந்ததாக சாட்சியங்கள் எதுவும் இல்லை எனவும் ரணில் விக்ரமசிங்கவே உடன்பட்டிருந்தார் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் மக்கள் விடுதலை முன்னணியினர் 1987ஆம் ஆண்டு இடம்பெற்ற வன்முறைகளுடன் தொடர்பு பட்டிருந்ததாக தெரிவித்திருக்கின்றார்கள். இதுவே ரணில் விக்ரமசிங்கவின் இரட்டை நிலைப்பாடு எனவும் தெரிவித்துள்ளார். இவ்வாறான அதிக துஷ்பிரயோகங்கள் எல்லாமே ரணில் விக்ரமசிங்கம் மேற்கொண்டமைக்கான சகல ஆதாரங்களையும் விசாரணை ஆணைக்குழு அறிக்கையில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளது. ஆனால் அவர் இப்போது அல் ஜசீராவுக்கு சென்று மக்கள் விடுதலை முன்னணியினர் மீது குற்றம் சுமத்துகிறார் எனவும் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான வரிகளை மொத்தம் 145% உயர்த்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.
உலகெங்கிலும் உள்ள 60 நாடுகள் மீது ட்ரம்ப் நிர்வாகத்தின் 10% முதல் 50% வரையிலான வரிகள் நேற்று முன்தினம் நடைமுறைக்கு வந்தன. இதில் சீன பொருட்களுக்கு 104% வரி விதிக்கப்பட்டது. இருப்பினும் அமெரிக்க பொருட்களுக்கு விதிக்கப்பட்ட 34% வரி விகிதத்தை நேற்று முதல் 84% அதிகரிக்க சீனா முடிவு செய்தது. இந்த நிலையில் வரி உயர்வுக்கு பதிலளிக்கும் விதமாக சீன இறக்குமதிகள் மீதான 104% வரியை 125% அதிகரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி முந்தைய 20% வரி உட்பட அனைத்து வரிகளின் மொத்தம் 145% வரி என்று வெள்ளை மாளிகை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. மேலும் ட்ரம்ப் சுமார் 60 நாடுகள் மீதான தனது தீர்வை வரிகளை 90 நாள் இடைநிறுத்துவதாக அறிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.